ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. நரக வாழ்க்கை முடிந்து ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் சிம்ம ராசி நண்பர்களே, தோழிகளே, பெரியோர்களே, குழந்தைகளே, எல்லாருக்கும் வணக்கம். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படியோ முட்டி மோதி கஷ்டப்பட்டு இந்த 2025 முடிச்சு 2026ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. பல போராட்டங்களை பார்த்திருப்பீங்க, பல சவால்களை பார்த்திருப்பீங்க. தப்பி பிழைச்சதே பெரிய காரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல அதிர்ச்சி சம்பவங்கள் கூட நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த 2026வது துவண்டு கிடக்கிற நம்மளை தூக்கி நிறுத்துமா? சோர்வடைஞ்சு கிடைக்கிற நம்மளை தூக்கி சுறுசுறுப்பாக்குமா? கலங்கி நிக்கிற நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குமா? கோடிக்கணக்கான பணம் வேணாங்க, ஒரு நிம்மதியாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம், தவிப்பு என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தற்போது கலங்கி நிற்கிறீர்கள். அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாம வீழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. பல பேருக்கு இந்த வாழ்க்கை அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என்னைக்கு நம்ம கனவு நிறைவேறது, நம்ம லட்சியம் நிறைவேறது, என்னைக்கு இதை அடைவோம் அதை அடைவோம் அப்படிங்கிற ஒரு தவிப்பு, பரபரப்பு, ஒரு விரக்தி கூட ஏற்பட்டிருக்கலாம். செய்வதறியாம வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல நிக்கிறீங்க. இங்க தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. வாழறதுக்கே பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்க போனாலும் பிரச்சனை, போட்டி, பொறாம, துரோகம், நீ முன்னேறியா நான் முன்னேறனா, நீயா நானா, பதவிக்கு பிரச்சனை, பொறாமையால உள்ளடி வேலை செய்யறது, கூட இருந்தே குழிபறிக்கிறது, குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள், இதுல எல்லாத்துலயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலங்கி நிக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, மீள முடியாத ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க அப்படிங்கறதுதான் கடவுளுடைய நம்பிக்கை. அதிலிருந்து மீண்டு வரட்டும், கடைசியா பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் கடவுளுடைய எண்ணம். ஒரு தெய்வம் சோதிக்குது அப்படின்னா இன்னொரு தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு. ஒரு கிரகம் உங்களுக்கு சவாலை கொடுக்குது அப்படின்னா இன்னொரு கிரகம் அந்த சவால்ல இருந்து வெற்றி அடைய கை நீட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கிரகங்களும் தெய்வங்களும் தந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலம். இனிமே உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை, நிறைய சாதனைகளை, நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு காலம் இது. அதையெல்லாம் அடையணும் அப்படின்னு நடந்த சோதனை இது. அதனால 2026ஆம் ஆண்டு அந்த தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கான சிம்மாசனத்தை இறக்கி வைக்குது. தயாராகுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை. காரணம் இல்லாம தெய்வம் எதையும் செய்யாது, இந்த கிரகங்கள் எதையும் நடத்தாது, இந்த பிரபஞ்சம் எதையும் செயல்படுத்தாது. இந்த போராட்டத்துல, சோதனையில, சவால்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா 2026 தொட்டு நானும் மீண்டு வந்திருக்கேன், நானும் உயிரோட இருக்கேன், கண்டிப்பா வரலாற்றில் இடம் பிடிப்பேன், வரலாற்றுல இல்லைனாலும் என்னுடைய சந்ததியினருக்கு நான் மறக்க முடியாதவளாக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டு தொட்டிருப்பீங்க. கலங்காதீங்க, தெய்வம் இறங்கி வந்து விட்டது. ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போற அதிசயம், ஆச்சரியங்கள், புதுமைகள் நடக்க போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது. கலங்குற கண்களை தொடச்சுக்குங்க, நிமிர்ந்து என்னாலையும் முடியும், நான் தான் இந்த 2026ல சாதனையாளன், 8 திக்கு எங்கும் என்னுடைய பெயர் ஒலிக்கணும், அல்லது என்னுடைய கௌரவமாவது கிடைக்கணும், இழந்த கௌரவத்தை நான் மீட்கணும் அப்படின்னு துணிஞ்சு எழுந்து நில்லுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்க. ஒரு அற்புதமான நாளாக ஜனவரி 15ஆம் தேதி ஆரம்பிக்குது. உங்களால முடியும். நீங்கள் வணங்கிய தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. இனிமே அந்த தெய்வமே உங்களை பார்த்துக்கும். நடக்கிறத மட்டும் இனிமே கவனிங்க நீங்க. ஏன்னா கிரக அமைப்புங்கிறது ஒவ்வொரு அமைப்புமே அருமையாக, அற்புதமாக மாறிட்டு இருக்கு. குரு வக்ரமாகி இருக்காரு, ராகு கேது அற்புதமான இடத்துல ஸ்டெடியா இருக்காங்க, சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறார். மற்ற 9 கிரகங்களும் அருமையான, அற்புதமான ஒரு சூப்பரான இடத்துல இருக்காங்க. என்ன செய்ய போறாங்க, உங்களை எப்படி ஜெயிக்க வைக்க போறாங்க, சிம்மாசனத்துல உங்களை எப்படி உட்கார வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ முழுமையும் நம்ம பார்க்க போறோம். தயாராகுங்க. எதுக்கு? சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தயாராகுங்க. நீங்க ராஜாவாக போறீங்க. கிரகம் என்ன சொல்லுது?
பார்க்கலாம். ராஜ வாழ்க்கைய இனி வரும் காலகட்டத்துல நீங்க எப்படி அடைய போறீங்க, எப்படி அந்த இடத்தை பிடிக்க போறீங்க, அந்த சிம்மாசனத்தை நீங்க இழந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த சிம்மாசனத்துக்காக ஏங்கி தவிச்சிருக்கலாம், இல்ல அந்த சிம்மாசனத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கலாம், அந்த சிம்மாசனத்துக்காக கனவு கண்டுகிட்டே இருந்திருக்கலாம். அந்த சிம்மாசனத்துல நீங்க அமர்ந்து ஆட்சி புரியக்கூடிய ராஜாவாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு எப்ப வருது அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்க, இப்ப அந்த சிம்மாசனம், அந்த ராஜ வாழ்க்கை உங்க மேல ஆசைப்படுது. என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க ஆசைப்படும் போது கிடைக்காத அந்த சிம்மாசனம், இப்ப அந்த சிம்மாசனமே உங்க மேல ஆசைப்படுது. நீங்க இந்த சிம்மாசனத்துல உட்காந்தீங்க அப்படின்னா எவ்வளவு கெத்தா இருக்கும். முட்டுப்பட்டாலும் மோதிர கையால முட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அந்த சிம்மாசனத்துல யாரு வேணாலும் உட்கார்றத விட நீங்க உட்கார்ந்தா, அதாவது சிம்மராசி நண்பர்கள் தோழிகள் உட்கார்ந்தா அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சிம்மாசனம் நினைக்குது. கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, ஆனா 100% இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, வழக்கமாவே எங்க ஒரு முதன்மையான இடமா இருந்தாலும் அது உங்களுக்கு சொந்தம், சிம்ம ராசிக்கு சொந்தம், உங்களது உரிமை அது. ஏன்னா இந்த இறைவனால் சிம்ம ராசிக்கு ஒதுக்கப்பட்ட இடம், தொழில், வேலை, எந்த துறையாக இருந்தாலும், எந்த பிரபலமான இடமாக புகழ் அடையக்கூடிய இடமாக இருந்தாலும் அதுல முதல் இடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அதாவது ஏன் சிம்மராசிக்காக ஒதுக்கப்பட்ட முதலிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அதிபதி யாரு? சூரியன். சூரியன் யாரு? இந்த உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே முதன்மையானவர். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால அது மாதிரியான ஒரு ராஜ வாழ்க்கை இது வரைக்கும் இருந்ததா அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட அப்படி கேட்டோம் அப்படின்னா கோபப்படுறதை விட ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய கஷ்டப்படுறோம், எப்பதான் நல்லது நடக்கும், செத்து போயிடலாம்னு இருக்கு. இந்த அவமானத்தை விட, இந்த கௌரவத்தை விட அந்த இறப்பு ரொம்ப மேலா இருக்கும் போல. ஒரு நிம்மதி இல்ல, ஏதாவது செத்தா கூட அந்த நிம்மதி கிடைக்குமா? அங்கேயாவது நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? அதாவது ஆப்போசிட், வலிமையானவர்கள் சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும், ஆனா அந்த வலிமையை இழந்து இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. உங்க வாயிலிருந்து, உங்கள் எண்ணத்திலிருந்து, உங்க மனசிலிருந்து இந்த விஷயம் வரவே கூடாது. நாங்க சோர்ந்து போயிட்டோம், வாழலாமா சாவலாமான்னு இருக்கோம், அப்படிலாம் வரக்கூடாது. ஆனா அதையும் தாண்டி வருது அப்படின்னா எவ்வளவு வலி மிகுந்த வாழ்க்கை என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும். அத்தனையும் நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகத்தால் படுற துன்பமும் துயரமும் சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு நீங்க ராஜாவாக போறீங்க, ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க அப்படின்னா எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் உங்க லாங்குவேஜ்ல திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஜோதிடம் போய், ஜாதகம் போய், கடவுளே போய், இதுல நாங்க எங்க ராஜாவா ஆக போறது? நீங்க தான் சொல்றீங்க, ஆனா எங்க வாழ்க்கை அப்படி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம், சொல்லலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உலகத்திலேயே அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னா நீங்க தான். ஏன்னா உங்களுக்கான அந்த பவர் இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு, அந்த எனர்ஜியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுத்திருக்கு. அதனாலதான் சிம்ம ராசியில பிறக்க வச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க யானைக்கும் அடிசருக்கும், இது எவ்வளவு பெரிய வார்த்தை, இது எவ்வளவு பெரிய உண்மை. அது உங்க வாழ்க்கையில தான். நீங்க ஒரு யானை, நீங்க ஒரு சிங்கம், நீங்க ஒரு பிரம்மாண்டம், பிரமிப்பு, நீங்க தான் முதலிடம் அப்படின்னு உங்களுக்கே தெரியாம நிறைய பேர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் மாத்தி நான் தாண்டா ராஜா, நான் தாண்டா கிங்கு, இங்க எல்லாமே நான் தான், இது என்னுடைய கோட்டை, இது என்னுடைய ஏரியா அப்படின்னு சொல்ற அளவுக்கான காலகட்டம் இப்ப வந்திருக்கு. நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் ராஜா. நம்பல அப்படின்னா என்னைக்கு நம்புறீங்களோ அப்ப ராஜா. அப்ப காலத்தை தாழ்த்தாத, அடுத்தது ஒரு தன்னம்பிக்கையோட, இந்த பிரபஞ்சம் உண்மை, இந்த பிரபஞ்சத்துல இந்த ஜாதகம் உண்மை, இந்த ஜாதகத்துல இந்த கிரக அமைப்பு உண்மை, நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு மட்டும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ராஜா தான். வரக்கூடிய மாதங்கள் உங்களை ராஜாவா மாத்தி அழகுபடுத்தும், சந்தோஷப்படும். அப்ப கிரக அமைப்பு எப்படி இருக்கு நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்களா? கிரக அமைப்பு எப்படி இருக்கு? நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். அது உண்மை இல்ல. இந்த கிரக அமைப்பே அப்படிதான் இருக்கு. உங்கள் விதி அது. நீங்க இன்னைக்கு குடிசையில இருந்தாலும் ராஜ வாழ்க்கை வாழணும், கோட்டையில வாழணும், சொகுசான வாழ்க்கை இனிமே வாழணும் அப்படிங்கிறது விதி. அத்தனை துன்பத்தையும் அனுபவிச்சிருங்க அப்படின்னா இனிமேல இன்பமா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது விதி. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது, இனிமே பிரகாசமான பகல் வாழ்க்கை வரப்போகுது. அப்ப இரவு அப்படின்னா பகல் வர்றது உண்மைதானே? அது மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் துன்பங்களை, துயரங்களை பார்த்த நீங்கள் இனிமே இன்பங்களையும் சந்தோஷங்களையும் வெற்றியையும் புகழையும் பார்க்க போறீங்க. கேட்கறதுக்கு வேணா சந்தோஷமா இருக்கும், ஆனா நம்புற அளவுக்கு ஏதாவது சொல்லுங்க.
இப்படிதானே கேட்குறீங்க. நம்புற அளவுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது துலாம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில். சூரியன் யாரு? உங்கள் ராசி அதிபதி. சுக்கிரன் யாரு? உல்லாசத்துக்கு அதிபதி, ராஜ வாழ்க்கைக்கு அதிபதி, ஆடம்பரத்துக்கு அதிபதி, சந்தோஷத்துக்கு அதிபதி, சுகத்துக்கு அதிபதி, சுக வாழ்க்கைக்கு அதிபதி. இல்லற வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்காம இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா இனிமே அனுபவிப்பீங்க. அந்த காமத்துல எல்லையை தொடுவீர்கள். இங்க குடும்பத்துல சந்தோஷம் வந்துட்டாலே ஒரு அமைதி வந்துடும், ஒரு நிம்மதி வந்துடும். அதுக்கப்புறம் செய்யற வேலை எல்லாமே வெற்றி பெறும், ஜெயிக்கும். அப்ப அது மாதிரியான இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில. அப்ப துலாம் ராசி உங்களுக்கு எத்தனாவது வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது வீடு. வீரிய தைரிய ஸ்தானம். வீரியம் அப்படின்னாலே குடும்ப கலத்திர ஸ்தானம். உங்கள் குடும்பத்துக்குள்ளார நடக்கக்கூடிய அந்யோன்யம், குடும்ப வாழ்க்கையில அத்தனை சுகத்தையும் இனிமே பார்க்க போறீங்க இல்லற வாழ்க்கையில. அப்ப இல்லற வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் வேலை தொழில் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சிறப்பா இருக்கும், நிம்மதியா இருக்கும், தெளிவா இருக்கும், எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. அடுத்த தைரியத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போறீங்க. அதுல சூரிய பகவான் வந்து நிற்கிறார். எப்பொழுதுமே காலையில சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க. இந்த நாள் தைரியமான நாளா இருக்கணும், எந்த இடத்துலயும் நான் சோர்ந்து போக கூடாது, எந்த இடத்துலயும் பயந்துடக்கூடாது, இப்படி மட்டும் வேண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளாரே ஒரு துணிச்சல், ஒரு எனர்ஜி, ஒரு வீரம். உங்க பேச்சை பார்த்தாலே அன்றைய நாள் பேச்சை கேட்கறவங்க கட்டுப்படுவாங்க. காலையில சூரிய பகவானை நினைச்சு ஒரு கும்பிடு போடுங்க, சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க. அதோடைய அனுபவமே வித்தியாசமா இருக்கும். எப்பொழுதுமே ஒரு வேலையோ தொழிலோ எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, எந்த செயலுக்கு போனாலும், ஒரு வியாபாரத்துக்கு போறீங்க, ஒரு கெத்தோட போங்க, ஒரு தன்னம்பிக்கையோட போங்க. இன்னைக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு நாம தான் அந்த செயல்ல நம்பர் 1, நம்ம தான் அறிவாளி, அப்புறம் எல்லாருமே முட்டாள். இந்த கர்வம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா இது தன்னம்பிக்கை. கர்வம் அப்படிங்கிறது அதை வெளிப்படுத்துறது. நான் அறிவாளி, நீ முட்டாள், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வெளிப்படுத்தினா அது கர்வம். மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதை செயல்ல காட்டினா அது தன்னம்பிக்கை. ஒரு நூல் தான். தன்னம்பிக்கைக்கும் கர்வத்துக்கும் ஒரே நூல், வித்தியாசம் இதுதான். வெளிக்காட்டும் போது கர்வமாயிடும், மனசுல வச்சுக்கிட்டு செயல்படும் போது அது தன்னம்பிக்கையா இருக்கும். அந்த தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடியவர்கள் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும், உங்களுக்கு இது இப்ப இல்ல, நாளைக்கு இல்ல, உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் காலையில சூரியனை பார்த்தா வணங்குங்க, உங்கள் ராசி அதிபதி. அவ்வளவுதான். அதுபோல நீங்க மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் யாராரு தெரியுமா? இவங்கெல்லாம் மதிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மேல மேல முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல மூத்தவர்கள், அப்பாவுக்கு அப்பா, அடுத்தது அப்பா, அடுத்தது நீங்க இளைய சகோதரர்களாக சகோதரிகளாக இருந்தாலும் உங்க குடும்பத்துல மூத்த அண்ணன், மூத்த அக்கா, இவங்க எல்லாமே சூரியனுக்கு ஈடாக இணையாக வருபவர்கள் குடும்பத்துல. அதுபோல வேலையிலேயோ தொழிலையோ யார் அதிகாரத்துல இருக்காங்களோ அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடங்கள். ஆனா அவர்களுக்கு அடிமையா இருக்க வேண்டாம், மரியாதை கொடுத்து நடங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேலும் மேலும் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்கள் வெற்றிக்கான சீக்ரெட், ரகசியம். இப்ப நான் சொன்னவங்க எல்லாம் மதிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடுத்த நாட்கள்ல அனுபவிப்பீங்க. கண்டிப்பா பாப்பீங்க, உங்க கண்ணால நீங்க பாப்பீங்க. அடுத்தது அதே துலாம் ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். துலாம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார், துலாம் ராசியில சுக்கிரனை சஞ்சரிக்கிறார். அப்படின்னா என்ன? அவருடைய வீட்டுக்கு அவரே வந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அதான் சொல்ல வேண்டியதில்லை. களத்திரக்காரகன், உல்லாசக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர், ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், காமத்துக்கு சொந்தக்காரர். இவரை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தினீங்க, நேர்மையா பயன்படுத்தினீங்க, நல்ல வழியில பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவார், சொர்க்கத்துக்கே விட்டுருவார் கொண்டு போய். வாழ்க்கையில சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா எதை எப்படி ஏன் செய்யணும் அப்படிங்கறத சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை தூக்கி நிறுத்துவார் இந்த சுக்கிர பகவான். அவர் துலாம் ராசியில நிற்கிறார். அதே 3வது வீடு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் உங்களால சந்தோஷமா வாழ போறாங்க. வாழ்க்கையில கடன் என்னைக்குதான் இந்த கடன் போகும் அப்படின்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய உழைப்பாலும் முயற்சியினாலும் அந்த கடனை அடைச்சி தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. அந்த கடன்காரர்கள் மத்தியில கடன் கொடுத்தவர்கள் பிரமிக்க போறாங்க. உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும். இங்க என்ன நம்ம செய்யணும்? ஒரே ஒரு விஷயம்தான். உங்களது வளர்ச்சி உங்களுக்கு கிரீடம் சூட்டும். ஆனா அந்த கிரீடத்தை மட்டும் பார்த்து பயன்படுத்துங்க. அந்த கிரீடத்துல வந்து சேரக்கூடியது கர்வம் வந்து சேரும், அடுத்தவங்களை அலட்சியப்படுத்துற குணம் வந்து சேரும், அகங்காரம் வந்து சேரும். அதெல்லாம் எட்டி உதைச்சிருங்க. உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிக்க நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. அடுத்தவர்களால் சூட்டப்படும் மகுடம் மட்டுமே நிலைச்சு நிற்கும். அந்த நிலைக்கு இந்த காலகட்டத்தை நீங்க உருவாக்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் சிந்திச்சிருக்க மாட்டீங்க, சிந்தித்து செயல்பட்டு இருக்க மாட்டீங்க. எதுலையுமே ஒரு அவசரம், ஆத்திரம், கோபம், ஒரு பொறுமை இழந்து வேகமா செயல்படுறது, இதெல்லாம் இருந்திருக்கும். இப்ப சிந்திக்கக்கூடிய கிரகம் இது புதன். புதன் பகவான் அதே துலாம் ராசியில சஞ்சரிக்க போகிறார். இனிமே சிந்திச்சு
இப்படித்தான் ஒவ்வொரு செயலையும் நீங்க செய்ய போறீங்க. உங்களுடைய புத்தி வேலை செய்யும். புத்தி வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களால எந்த ஒரு செயலிலையும் வெற்றியை பார்க்க முடியும். இனிமே அப்படிதான் பார்க்க போறீங்க. இன்னும் சொல்லப்போனா தோல்வி தோல்வி தோல்வி, வெற்றின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு மறந்துருப்பீங்க. கனவுல மட்டுமே பார்த்திருப்பீங்க. அடுத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்து ஏங்கி தவிச்சிருப்பீங்க. அது உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போகுது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இங்கத்தான் புதன் துலாம் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமும் வருகிறது அடுத்தடுத்து. அப்ப சிந்திச்சு செயல்பட போறீங்க. நீங்க ராஜாவாக வாழ போறீங்க. நான் சொன்னது மாதிரி குடும்பம் தான் சிம்ம ராசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பம் சிம்ம ராசி நண்பர்கள் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கன்னியாகுமரிக்கும் இமயமலைக்கும் இருக்கிற தூரம் மாதிரி ஆப்போசிட் இடமா இருக்கும். ஒரு பகை குடும்பத்துக்கு இவங்களுக்கு செட்டே ஆகாது. ஆனா செட் ஆக வைக்கணும். எந்த அளவுக்கு குடும்பத்தோட ஒன்றி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது வாழ்க்கையில் நீங்க தான் கெத்து, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. குடும்பத்துடைய அந்த உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பை நீங்க பெறறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும் உங்கள் துணைக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும் அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல மரியாதை இருக்கும், மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது அல்லது பிசினஸ் பண்றது அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்று அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையை மறந்துடுவோம். இது 100க்கு 100 உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு இரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்ங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு. சில நாட்கள் உணவு, தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில. ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது, உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி, தாகம், உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம்.
சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மேஷ ராசியில ராகு. அப்ப சிம்ம ராசிக்கு மேஷ ராசி எத்தனாவது இடம்? 9வது இடம், பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப இதனால உங்களுடைய அப்பாவினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவர் மட்டும்தான் உங்களை மதிப்பாரு, உங்க மேல ஒரு ஈடுபாடு காட்டுவாரு, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்க கூட நிப்பாரு. ஆனா நீங்க கொஞ்சம் விலகியா இருக்கிறதுக்கு நினைப்பீங்க, நீங்க உங்களுக்கும் அவருக்கு செட் ஆகாது. ஆனா அவர் உங்க மேல அந்த பாசம் அன்பு வச்சிருப்பாரு. இங்கதான் நான் முன்னாடியே சொன்னேன், அப்பாவை மதிக்கிறீங்க அப்படின்னா சூரியனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வாழ்க்கையை அப்படியே மாத்தி காட்டுவார். உங்களுக்கு யோகம், அதுவும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள், தந்தை வழியில வரக்கூடிய சொத்துக்கள், இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தது, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்பாவை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். சூரிய பகவான் கொண்டு வந்து சேர்ப்பார், வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரும். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மனசுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய செயலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு உண்டு. முக்கியமா சூரியனுக்கும் நம்முடைய செயலுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துல முழு நம்பிக்கையோட இனிமே செயல்படக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு சில நேரத்துல கடவுளே பிடிக்காம இருக்கலாம், நீங்க நம்பாம இருக்கலாம், நான் உங்க ஜாதகத்துல பார்க்கும்போது தெரியும். ஆனா ஒருவேளை நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கெட்டினா பிடிச்சிக்கங்க. நம்பிக்கை இல்லைன்னாலும் நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை கையில் எடுக்கும்போது கண்டிப்பா தடைகள் உடைபடும், எதிர்த்தவர்கள் வீழ்ந்து போவார்கள், எதிரிகள் விலகுவார்கள், நல்ல வாய்ப்பு கிடைக்கும், வழி கிடைக்கும். அந்த வழியில எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். நாம செய்யற செயலுக்கும் உழைப்புக்கும் முழு பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சூரியன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அப்ப மேஷராசியில ராகு இருக்கிறதுனால எதையுமே ஒரு பிரம்மாண்டமா உருவெடுத்து காட்டுவார். பொட்டிக்கடை வைக்கணும்னு இது வரைக்கும் ஆசைப்பட்டிருப்பீங்க, கனவு கண்டிருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட் வைக்கிற அளவுக்கு நிதி உதவியையும் தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையையும் அதற்கான வாய்ப்பையும் அதற்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு பகவான், நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா. அதுபோல மிதுன ராசியில செவ்வாய் யாரு? அதிரடிக்கு சொந்தக்காரர், போர்க்காரகன், தளபதி. அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போராக இருந்தாலும் அங்க முன்னாடி களத்துல நின்று களமாடக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் மிதுன ராசியில வரார். சூரியனுக்கு இணையான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்ப மிதுன ராசி உங்களுக்கு 11ஆம் வீடாக வருகிறது, லாபஸ்தானம். அதுபோல மூத்த சகோதர ஸ்தானம். நான் சொன்ன மாதிரி அப்பா, மூத்த சகோதரர், சகோதரி, இவங்கெல்லாம் மதிச்சிங்க அப்படின்னா இவர்கள் மூலியமாக தொழிலும் பிற வழியில லாபமும், அதாவது உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போகலாம், அங்க இவர்களுடைய பெயரால புகழால உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். தொழில் செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய வழியில உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் உங்க வாழ்க்கையில இனிமே மிகப்பெரிய லாபத்தை, பயனை அடையக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகளால் சொத்துக்கள் சேர்ப்பீங்க. கடல் கடந்து போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க வேணா பாருங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகள், அதாவது மூத்தவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் மதிச்சிங்கன்னா போதும். நீங்க வேணா நினைக்கலாம் உங்களுக்கு ஈகோ பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது பிரச்சனையில இருப்பீங்க, மதிக்கணுமா அப்படின்ட்டு. இங்க சூரியன் காரகத்துவம், வேற வழியே இல்லை. இறைவனுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சூரியனுக்கும் உங்க வீட்டில் இருக்கிற மூத்த அண்ணன் அக்காவுக்கு சம்பந்தம் இருக்கு. அதாவது சூரியனுடைய உருவம் அவங்க. சூரியன் இருக்கிற இடத்துல இப்ப அண்ணன் அக்கா இருக்காங்க. அவங்கள மதிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும். அதாவது யார்கிட்டயே அவமானப்படுறத, யார்கிட்டயே கௌரவம் இழக்கிறத, யாரோ கடனுக்காக கேட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறத, இல்ல யார் காலிலேயோ விழுந்து பொருளாதாரத்தை மீட்கிறதுக்கு, வேலைக்கு, தொழிலுக்கு, இல்ல ஒரு துறைக்கு நம்ம முயற்சி பண்றதை விட நம்ம வீட்டில் பிறந்த அண்ணன் அக்கா இவங்களை மதிச்சு இவங்க சொல்றதை கேட்டு நீங்க நடந்தாலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில அமையும். அடுத்த மகர ராசியில சனி, உங்க சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடு, அது ரணகல சத்ருஸ்தானம். அப்ப இது மூலியமா எதிரிகளுக்கு தண்டனை கொடுப்பார் சனி பகவான். நோய் கடன் எதிரி சொல்லக்கூடிய இடம். எந்த ஒரு விஷயத்திலையும், அதாவது நோய் கடன் எதிரி, இவங்க 3 பேருக்கிட்டையும் நியாயமா நடந்துங்க, அவ்வளவுதான். சரி, நோயில எப்படி நியாயமா நடந்துக்கிறது அப்படின்னா, எந்த நோய் வந்தாலும் உண்மையை டாக்டர்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்டையும் மறைக்க கூடாது. அதுல நேர்மன்னா அதுதான். கடன் கொடுத்தவர்களை மதிக்கணும், அதை சரியான முறையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். கடன் கொடுத்தவங்களை ஒரு காலமும் ஒரு நேரமும் திட்டிவிடக்கூடாது. சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு உதவி பண்ண வந்தவங்களை நீங்க திட்டும் போது அல்லது அவங்கள்ட்ட எதிர்த்து அவங்களை ஏமாத்து நினைக்கும் போது அங்க பாவம் செய்தவர்களாக மாறுகிறோம். ஏன்னா நமக்கு நல்லது நினைச்சு கொடுத்தவங்களே நம்ம கெட்டதை நினைக்கிறது அல்லது அவங்கள வருத்தப்பட வைக்கிறது, இது மிகப்பெரிய பாவம். இது சனி பகவானுக்கு பிடிக்காது. அதுபோல எதிரியாக இருந்தாலும் அவங்க வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிடும், உங்களை வாழ வச்சிருவார். யாரை எதிரியா நினைக்கிற? எங்காலையா? நீ வாழணும்னு ஆசைப்படுற எங்கால போய் எதிரியா நினைக்கிறியா? இந்த உனக்கு இந்த
பாவம் வந்து சேரட்டும் அப்படின்னு உங்களுடைய எதிரிய அடக்கி ஆழ்வார் சனி பகவான். அது மாதிரியான காலகட்டம் ஒன்றும் இல்லை. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு மேலே பசி, தாகம், வழக்குகள், விபத்து இதெல்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். நல்லதுன்னா கெட்டதும் நடக்கும், எச்சரிக்கையா இருங்க. சிறைப்படுதல், எந்த ஒரு தவறான பாதைக்கு நீங்க போனாலும் சரி, பொருளுக்கும் பணத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டு தவறான பாதைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கிரிமினல் கேஸ், சிறைப்படுதல், திருட்டு வழக்கு, அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய காலம், இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு. இங்க என்ன, கர்மக்காரகன் சனி பகவான் இல்லையா? நம்ம எந்த தப்பு செஞ்சாலும், யாருக்கு துரோகம் பண்ணாலும், யாருடைய சாபத்தை வாங்கினாலும் அதற்கான பதிலடியை, அதற்கான தண்டனையை உடனே கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் மகர ராசியில வக்கர நிவர்த்தி அடைகிறார். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதாவது நியாயமா நடந்துங்க எந்த ஒரு விஷயத்திலையும். உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய, உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமையாறு, அந்த ஆண்டவன் கட்டளையாறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. அடுத்த மீன ராசியில குரு 8வது வீடு உங்க ராசிக்கு, சிம்ம ராசிக்கு. குரு யாரு? பணத்துக்கு அதிபதி. ஒருத்தர் பெரிய பணக்காரன் ஆகணுமா, குருவினுடைய முழு அருள் கிடைச்சா மட்டும்தான் ஆக முடியும். அவர் ஜாதகத்துல வலிமை மிகுந்தவரா இருக்கணும். சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை திடீர்னு கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். ஒரு பெரிய வேலை கிடைச்சிரும், நிறுவனத்துல இருந்து ஒரு பெரிய பதவி கிடைச்சிடும், அரசியல் பதவி, ஏதாவது லாட்டரி சீட்டு விழுந்துடும். இப்படி திடீர்னு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றக்கூடியவர் குரு பகவான். நல்ல இடத்துல மட்டும் ஜாதகத்துல இருந்தார், நல்ல திசை நடந்தது அப்படின்னா பணத்தை கொட்டுன்னு கொட்டுவார். 8ஆம் வீட்டுல இருக்கார். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம், அவமானஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிலாம் சொல்லப்படுது ஜாதகத்துல. அப்ப அவமானங்கள், கண்டங்கள் இதையெல்லாம் சந்திச்சு வந்த உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை, எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. அப்ப முயற்சி பண்ணிட்டே இருங்க, எந்த ஒரு வாய்ப்பையும் விடாதீங்க. குரு அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் எங்க இருந்து ஈசல் மாதிரி கிளம்புவார்னு தெரியாது. பல பக்கத்துல இருந்து பணம் கொட்டக்கூடிய அமைப்பு கூட வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி வரப்போகுதுன்னு சொன்னோம் அப்படின்னா, நாங்கள் இப்படி எதிர்பார்த்தோம் வரல அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லா பக்கத்தில் இருந்தும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி மேல் வெற்றி, கோடி மேல் கோடி உங்களுக்கு கிடைக்கும், கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும், சொந்தங்கள் மூலமாகவும், சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும், பயனையும், அனுசரிப்பையும், நன்மைகளையும், ஆதாயங்களையும், பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும்தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அதுபோல துலாம் ராசியில கேது என்ன செய்வார் அப்படின்னா, அவர் ஒரு மோட்ச நிலையில இருக்கக்கூடியவர். கேதுவின் நட்சத்திரத்துல சூரியன் உச்சமடைகிறார், உங்களது ராசி அதிபதி. அப்ப பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்களே மோட்ச நிலையை அடைய முடியும். பாவம் செய்யறத எப்ப நிறுத்துறமோ அப்பதான் நீங்க மோட்ச நிலையை அடைய முடியும், ஞானத்தை அடைய முடியும். அப்படி ஞானத்தை அடையிறது, மோட்சத்தை அடையிறது அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. பல விதமான சோதனையை கடக்கணும், பல விதமான துன்பங்களை அனுபவிச்சு மீண்டு வரணும். வாழ்க்கைனா இதுதான், இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த போட்டி, பொறாமை, சிற்றின்ப வாழ்க்கை, சின்ன புத்தித்தனம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும், அதுதான் மோட்சம். அந்த மோட்ச நிலையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா கேது பகவான். அப்ப இந்த மோட்சத்தை நாடி செல்லக்கூடியவர்களுடைய பாதை அவ்வளவு சாதாரணமா இருக்காது, வழவழன்னு இருக்காது. கரடு முரடான பாதையை குறிக்கக்கூடியது மோட்சம். அப்ப அந்த மோட்சத்தை இந்த காலகட்டத்துல என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் அடைவீங்க. நமக்கு இன்னும் எதுவும் வேண்டாம், நல்லா சம்பாதிப்போம், உழைப்போம், செலவு பண்ணுவோம், ஜாலியா வாழ்வோம், 4 பேருக்கு உதவியா இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இனிமே வரப்போகுது. கேது அப்படின்னாலே கடவுள் மேல அதிக பக்தியை
கொடுக்கும். இந்த பிரபஞ்சம்னா என்ன, கடவுள்னா என்ன, தான தர்மம்னா என்ன, கர்மானா என்ன அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்க போகுது. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஞானம் வேண்டும், முயற்சி வேண்டும், ரொம்ப கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து இப்ப இந்த நிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் கேது பகவான். அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா, கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுடுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம். பஞ்சபூதங்கள்னா என்னங்க, நம்முடைய உடல் ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது, இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள், பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள், இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ, இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும், பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம், இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சு திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம் தான். அப்ப உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340688626. இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க, பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல், நவ தானியங்கள், இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு 5வது நாள்
அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி, இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30க்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும், எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும், அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க. இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, 1 வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னது எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த, உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே, இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனித தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி, கிண்டல், அவமானம் இதெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.